இங்க ஒருத்தர் ஃபேமிலியோட டூருக்கு வந்திருக்காரு. அப்போ போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு உருவம் தெரியுது. அதை பாக்குறதுக்கு யாரோ ஒரு லேடி ஒயிட் கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இவங்களே பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த உருவம் காணாம போயிருது. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவரோட ஒய்ஃப் ஞாபகம் வருது. உடனே அவர் எந்திரிச்சு அவரோட ஒய்ஃப் போட்டோவை பாக்காரு. அவங்களும் ஒயிட் கலர்ல தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து வெளியில ஒரு சவுண்டு கேக்குது. வெளியில போய் எட்டி பார்த்தா காலைல பார்த்தா அதே உருவம் இவங்களே பார்த்துட்டு நிக்கி. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள போகுது. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம இவரும் பின்னாடியே ஓடிடுறாரு. அடுத்த நாள் காலைல விடிஞ்சதும் இவருக்கு நடந்தது எல்லாம் கனவு மாதிரி தெரியுது. இவரும் கனவாதான் இருக்குமோ ஃப்ரீயா விட்டுறாரு. ஆனா பெட்ஷீட் எடுத்து காலை பார்த்தா காலெல்லாம் சகதியா இருக்கு. இவரோட ஒய்ஃப் தான் இவங்களை பாக்குறதுக்காண்டி ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சிடறாரு. ஆக்சுவலா இவங்க ஒய்ஃப் தான் இந்த இடத்துக்கு டூருக்கு வர்றதுக்காண்டி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இவங்க பசங்க இங்க இருந்து கிளம்புறதுக்காண்டி ரெடி ஆயிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் நைட் இங்க தங்கிட்டு வரேன்னு சொல்லிடுறாரு. சரின்னு இவங்களும் விட்டுட்டு போயிடுறாங்க. மறுபடியும் சாயங்காலம் ஆனக்கப்புறம் அதே சவுண்டு கேக்குது. ஜன்னலை திறந்து பார்த்தா அதே உருவம் அதே இடத்துல நிக்குது. உடனே இவர் அது பின்னாடியே துரத்திட்டு போறாரு. போனா ஒரு ஆத்துக்கு நடுவில் இவரை கூப்பிடுது வா வான்னு. பார்த்து ஒரு கால் வருது. அப்பதான் அவர் சுயநலத்துக்கே வராரு. அந்த போன்ல இவங்க பையன் நேற்று எடுத்த போட்டோல இவங்க மட்டும் இல்லாம வேற ஒரு உருவம் நின்னுகிட்டு இருக்க சொல்றான். அதுக்கப்புறம் தான் இது அவங்க ஒய்ஃப் இல்ல வேற யாரும் தெரியுது. அடுத்த செகண்டே விழுந்தடிச்சுட்டு ஓடிடுறாரு.